ரைடாக ஒன்று 100 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளே வாட்டர் பிரேக். எல்லாம் சூரியனுக்காக. பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஹே ஹால், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் ஒரு பைக் ரைட் கிளம்பிட்டுருக்கேன். எங்கே நீங்கள் எல்லாம் தமிழ்லேயே கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க. வசனகுடி வழியாக ஊட்டி போகிறோம். நம்ம கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ரைடர் அஜ்மல். ஓகே, இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ அப்படி இப்படி தான் இருக்கும். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, நான் வந்து அப்படியே போயிட்டே ப்ளாக் பண்ணுறேன். இதுதான் நம்ம செட்டப். இப்படி தான் நம்ம போக போகிறோம். பைக்கில் போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:15 நினைக்கிறேன். ஏன்டா 3:15க்கெலாம் இந்த டேட்டில் கிளம்புற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நான் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு ஒரு பிளான். அதே மாதிரி நம்ம ரைடரும் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு தான் வருவார். ஸோ அதனால தான் இந்த டைம் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்படியே ஊட்டி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். இன்னும் நம்ம ரைடர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணல. அவர் வரது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அவர் ஆஃபீஸில் இருக்கார், நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும். இந்த பெட்ரோல் பங்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும். அவர் இங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி பார்ப்போம். என்னோட கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன்டா, அதை பார்த்து வா. 1 minute 37 seconds later. வண்டியோட ஆங்கிளே சூப்பராக இருக்குது ப்ரோ. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. 1 hour later. வெரி குட். நைஸ் ப்ரோ. ஆஹா, ரைனாக்ஸ் ஜிப் இல்லையே. சரி வா, நான் எனக்கு மட்டும் ஜிப்புக்கு தானே. நல்லபடியாக ட்ராக்குக்கு வந்து சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெட்ரோல் போடணும். லைக் போட போகிறேன்னு தெரில. டேங்கில் தான். நான் ஃபஸ்ட்டு போட்டுருவான் ப்ரோ. அது மட்டும் தான் இல்லை, 2 வண்டி தான். ஃபஸ்ட்டு அவன் போட்டு போட போகிறான். அப்போ பெட்ரோல் போடுறப்போ ஃபேன் ஓடனா நீ பெட்ரோல் போட மாட்டேன். ஆமாம். A few inches later. இப்போ நம்ம பெட்ரோல் போடணும். இருக்கா இல்லையா சில்லற? சரி போடுங்க. ரவுண்ட் பண்ணுங்க எதனா ஒன்று. உங்கள் பேர்? பிரவீன் குமார். பிரவீனா? பிரவீனாண்டா. என் பேர் ப்ரோ.
A few moments later. ஒரு வழியாக எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பெட்ரோல் போடுற இடத்துலையே எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சது. லைக் எப்படி இருந்தாலும் பெட்ரோல் தானே நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அந்த பெட்ரோல் வச்சு நாங்கள் ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம். அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். இது நார்மலாக நம்ம 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போடுறத விட ஃபுல் டேங்க் பண்ணி நம்ம ஒரு ரைடுக்காக இந்த பெட்ரோல் போடுறோம் அப்படின்றதே எங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கொண்டு வந்து ட்ராக்கில் வந்துட்டோம். அதை பேசுகிறா கோ ரைடர் சாலிடாக ஒன்று 100 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளே வாட்டர் பிரேக். ஆக்சுவலாக 50 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பைக் ரைடு. சரி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புறப்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எப்படியாவது கொஞ்சம் சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளேயாவது கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட டார்கெட்டு. பட் ஆனால் அது கண்டிப்பாக முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் ரொம்ப நியூபினால் எங்களுக்கு பைக் கொஞ்சம் ஓட்டுறதே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. மெயினாக எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ லக்கேஜஸ் கேரி பண்ணிவிட்டு ஒரு பயத்தோடு தான் போனேன். ஆனால் இந்த வ்ளாக் பண்ணிகிட்டே பைக் ஓட்டுறப்ப தான் கொஞ்சம் நியூ ஃபீல், நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் வ்ளாகை ஸ்டாப் பண்ணிவிட்டு பைக் ஓட்டுறதை கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் நம்மளோட கோ ரைடரும் கொஞ்சம் ஹீட்டப் பண்ணிகிட்டு இருந்தோம் திங்ஸ் எல்லாமே. ஸோ விட்ட கிலோமீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் அப் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் வ்ளாக் பண்ணல. ஹாய் காய்ஸ், ஸோ டுவர்ட்ஸ் ஒசூர் இப்போ ரோட்டில் இருக்கோம். என்ன நண்பா, எப்படி இருக்கு? கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு. நாங்கள் கரெக்டாக இருக்கா இதில் பார்க்கல? ஓகே. என்னோட சொந்தக்காரங்களாம் வேறு தொங்கிட்டு இருக்காங்க. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. காய்ஸ், ஆரம்பிக்கலாமா? சரி, பறக்க ஆரம்பிக்கலாமா? வாய் வளரா வளருது, வாய் வளரா வளருது, வாய் வளரா வளருது. Six and a half hours later. ஒரு வழியாக கொஞ்சம் பைக் ஓட்டுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணனால கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியாகவே நாங்கள் ஆம்பூரை க்ராஸ் பண்ணிட்டோம். ஆம்பூர் கிராஸ் பண்ணதுவே ரொம்ப கொஞ்சம் நல்ல ஒரு ரோடு கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே தெரியும், டுவர்ட்ஸ் ஒசூர் ஆர் பெங்களூர் போனவங்களுக்கு எல்லாருமே தெரியும், கிருஷ்ணகிரி ரூட் சூப்பராக இருக்கும். ஆனால் வேலூர் ரூட் அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் பேட்சியாக தான் இருக்கும். ஒரு வழியாக கொஞ்சம் பைக் ஓட்டிகிட்டு வந்தனால கொஞ்சம் நல்ல ரூட்டாக வந்துட்டோம். சென்னையிலேருந்து கிளம்புனப்பவே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே நம்ம கேம்ப் சூரியன் டீ ஸ்டாலில் தான் நிறுத்தணும்னு ஒரு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அதை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நிறுத்தியாச்சு. ஓகே, இப்போ அது அங்கே தான் போகணும். ஸோ அங்கே போய்ட்டு வ்ளாக் பண்ணுறோம். நண்பர்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஒசூர் இல்லை, இங்கே இருக்கோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. ஆனால் அண்ணா இங்கே இல்லையா, சென்னையில் இருக்காங்க. ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் அவரோட ஸ்பெஷல் மண்பட்ட ஜாம் வந்து இறக்கிடுவோம். மறக்காமல் எல்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணுவோம். சார் வந்து டீ தான் சாப்பிட்டு வரோம். மண்பட்ட ஜாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறோம். என்ன ப்ரோ, செம்ம கஷ்டமாக இருக்கா ப்ரோ? பசியில் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்குலாம் ஈஸியாக தான் இருக்குது, எனக்குலாம் ஒன்றும் மேட்டரில் அப்படின்னு ஊற்றிட்டு வந்துட்டேன். இவனுக்கு என்ன ஏரோடைனமிக் இருக்குது, புஷ்னு வந்துட்டான். எனக்கு ஒன்றும் ஏரோடைனமிக்லாம் இல்லை, 5 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது மைலேஜ், அதனால தான்
பையன் வந்து கொஞ்சம் அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேட்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. அதுக்கே ஏன்ட கோவப்படுற? கம்பெனிக்காரன் போய் கேளு. கம்பெனிக்காரன் என்னடா கேட்கறது? வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, பையனுக்கு ஒரு 46 மைலேஜ் கொடுத்துருக்கு, எனக்கு வந்து 51 கொடுத்துருக்கு. அவ்வளோதான், 300 கிலோமீட்டருக்கு. எனக்கு தான் அதிகமாக கொடுக்கணும். ஹேவ் சம் இஷ்யூஸ் இன் மை பைக். ஆக்சுவலாக மண்பட ஜாம் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பர், நல்லா தான் இருக்குது. ஆமாம், இவன் ரொம்ப பில்டப் கொடுக்கலாம். என்ன சூரியனுக்காக எல்லாத்துலேயும் பண்பட ஜாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இந்த பக்கம் போனீங்கன்னா வந்து ஒரு ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப பில்டப் போடுவான். சும்மாவே அப்படி தான் பில்டப் கொடுத்துட்டே இருக்கும். திராட்சைலாம் போட்டுருக்காங்கண்ணா. பண்ணில் திராட்சை போட்டுருக்காங்கண்ணா. அவனுக்கு ஒரு மச்சான் இருக்குது, அதனால் அவனுக்கு திராட்சை வந்து தெரியும். ஆக்சுவலாக இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஏண்டா நல்லா இருக்கு. ஆனால் என் முடி தான் ரொம்ப ஹெல்மெட் படாமல் தான். என்னடா ஒசூரில் கேம்ப் சோரி டீ ஸ்டாலில் சாப்பிட்ருந்தீங்க, ஸ்ட்ரெயிட்டாக காட்டுக்குள்ளே வண்டியே போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஒசூரை தாண்டி நைஸ் ரோட்டில் அந்த வழியாக வந்து அதுக்கப்புறமா நாங்கள் மசனகுடியோட என்ட்ரன்ஸுக்கே நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா ஒசூரில் ஒசூரில் என்ட்ரானோடனே சரியான வெயில் அடிச்சுது. பட் ஆனால் அங்கே இருக்கிற கிளைமேட்னால எங்களுக்கு வந்து வெயில் பெருசாக தெரியல, சில்லுன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒன்ஸ் என்ட்ராக பெங்களூருக்குள்ளே என்ட்ராக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் vlog எதுவுமே எடுக்கலை. மொபைல், கோப்ரோ எல்லாம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையும் பேக்குள்ளே கரெக்டாக வாட்டர் ப்ரூஃப்குள்ளே எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு நாங்கள் ரெயின் கியர்ஸோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ கூட பார்க்குறப்போ வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஷேடோலாம் தெரியும், பைக் ஷேடோலாம் தெரியும். பட் ஆனால் இது வெயில் தான். பட் ஆனால் சரியான சில்லு, செம்ம சில்லு, ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு பைக் ஓட்டுறதுக்கு. அது ஏன்னு தெரில. ஏன்னா இது மான்சூன் சீசன் அப்படின்றதுனால நானும் வந்து சரி ஓகே, இது ரொம்ப வந்து நம்ம இதை போட்டு தலையை பிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய கோ-ரைடரும் ஜாலியாக சீனரிலாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். அண்டு இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லோரும் யோசிச்சிருக்கலாம், ஊட்டி போகிறதுக்கு நிறைய ஈஸியான வழி இருக்குது, நீங்கள் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இப்படி போகிறீங்க, எதுக்கு நீங்கள் ஒசூர் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. நிறைய ஆக்சிடெண்ட்ஸும் நடந்திருக்கு. நம்ம இதை பற்றி லாஸ்ட்டில் வரலாம். ஸோ அந்த ரூட்டை மேக் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூட்டு. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? பைக் மோடு தானே இருக்குது, மோடு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தா தேவையில்லடா, போய் உட்காரு. சரி ஓகே, ஆன் பண்ணிட்டேன். எடு அப்படியே நீ எடுத்துருவா. Guys, we are entering into Masanagudi and this is a Nilagiri district. அப்புறம் ஒரு வழியாக மசனகுடிக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு நல்ல வியூவில் தான் இருந்தோம். கரெக்டான டைமுக்குள்ளே மசனகுடிக்கும் வந்தாச்சு. ஏன்னா மசனகுடிக்குள்ளே போகிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. 6 மணிக்கு மேலே மசனகுடிக்குள்ளே யாருனாலையும் வர முடியாது. அதே மாதிரி வெளியிலையும் போக முடியாது. லைக் நம்ம முன்னாடியே போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக வந்துட்டோம். நாங்கள் போகிற வழியில் நிறையா மான் பார்த்தோம். அது கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் எங்களோட லக்கு ஒரு
நல்ல ஒரு வியூவில் வந்து எல்லா ஷார்ட்ஸும் நல்லா மாட்டுச்சு. அப்படியே ஒரு எலிஃபெண்ட்டும் பார்த்தோம். இப்போ அந்த சீனரிஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் அதை பார்த்த உடனே ஹாய் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு எலிஃபெண்ட், ஒரு பீகாக், அப்படியே ஃபுல்லாக ஒரு நல்லா இருந்துச்சுங்க. அது எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு அந்த எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணோம், திருப்பியும் அந்த எலிஃபெண்ட்டை பார்க்கலாம் சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வண்டி யூட்டர்ன் பண்ணிவிட்டு திருப்பியும் போய் அந்த எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நம்ம ஒரு டேஞ்சரஸான ரோட்டில் போகிறோம். அந்த ரோட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு குறுகலான ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ரோட் எல்லாருக்குமே தெரியும், பைக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அந்த ரோட் தான் கல்லட்டி ரோட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா எனக்கு தெரியல. பட் ஆனால் இதோட மசனகுடியோட ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சு இப்போ நம்ம கல்லட்டி ரோடு, அந்த ஊட்டிக்கு ரொம்ப ஷார்ட்டாக போகிற ரூட்டு ஒன்று, அந்த இடத்துக்குள்ளே ஹேர்பின் பென்ஸோட ஏறிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடத்துல நிறைய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குன்னு. பட் ஆனால் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணுன்னு எனக்கு தோணலை. பட் நான் உங்களுக்கு லைக் அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அது 2018 நினைக்கிறேன். அந்த இயரில் சென்னையிலேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் இந்த ரூட்டை வந்து பேய் ரூட்டு, அந்த ரூட்டு, இந்த ரூட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் ஆனால் நிஜமாகவே வண்டியை திணற வைக்கிதுங்க. மேலே ஏறுறப்பவே திணறுது வண்டி. ஆக்சுவலாக எங்களுது 150cc தான். பட் ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப கம்ப்யூட்டர் பைக்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா ஸ்பீட், நல்லா புல்லிங், நல்ல மைலேஜ் இருக்கிற பைக் தான். பட் ஆனால் எல்லாருமே பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா, சீரியஸ்னஸ் புரியாமல் ஓவர் ஸ்பீடிங் பண்ணிவிட்டு லைக் ரொம்ப ஃபன்னாக ஒரு சின்ன ஒரு விஷயந்தாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். ஹேர்பின் பென்ஸ்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த வந்து ஹில் ஸ்டேஷனுமே குறைச்சி இடப்படக்கூடாது. இது அதை விட இது கம்மி, இதை விட அது அதிகம் அப்படின்னு கம்மி பண்ணி நம்ம வந்து ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்தால் எப்போவுமே எங்கேயுமே ஆக்சிடெண்ட் நடக்காது. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் இந்த இடத்த பற்றி நான் எனக்கு லாஸ்ட்டில் பேசணுன்னா, ஏன்னா இதை தாண்டினோடனே எங்களுக்கு ஊட்டி நாங்கள் ரூம் செக்இன் ஆகிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டேஜ் எதுவுமே எடுக்கலாம். ஏன்னா இதுலேருந்து சென்னையிலேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப செம்ம டயர்டு அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இது நார்மல் ரூட் இல்லை. சென்னை டு ஊட்டி வந்து கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி சொல்கிறேன். நார்மலாக நாங்கள் அந்த பக்கம் வராமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணனால எங்களுக்கு கொஞ்சம் செம்ம டயர்டு. அதுவும் இல்லாமல் கிலோமீட்டரும் ஒரு 600+700+ கிட்டே வந்துருச்சு. 600 to 700 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் இவ்வளோ எடுக்க முடிஞ்சதே கொஞ்சம் அதிசயம்தான். பட் என்னோடய டிட்டர்மினேஷன் தான் ஃபுல்லாகவே. எனக்கு கூட அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான், கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணி இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து ஊட்டி தான், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு மேலே கொஞ்சம் போனோடனே ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். அந்த இடம் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த இடத்துலேயே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர்பின் பென்லேயுமே கொஞ்சம் பண்ணாமல் தான் இருந்தாங்க. இப்போ இந்த ஆக்சிடெண்ட்ஸ் ரெகுலராக இங்கே நடக்கிறது இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணனால பரவாயில்ல, சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் சுத்தமாக நடக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர்பின் பென்லேயுமே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் வர இந்த கார்ஸ்லாம் வந்து சில கார் வந்து TN43 இல்லாமலேயும் வரலாம். மெயின் விஷயம் என்ன சொல்கிறான் அங்கே போலீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கார் எந்த நம்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா, அந்த காரை ஓட்டிகிட்டு வர ஒரு ஆள் TN43 லைசன்ஸ் வச்சுருந்தா ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மேலேருந்து கீழே இறங்க அனுமதி தருவோம். அது மட்டும் அவங்க உறுதியாக இருக்காங்க. ஏன்னா இது நடந்த ஆக்சிடெண்ட்டு 1 2 இல்லை, எக்கச்சக்கமான ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆன ரோடு இது. ஸோ இதில் வந்து அந்த ரூல்ஸை மட்டும் பர்ஃபெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல ஒரு விஷயந்தான். பட் ஆனால் இந்த ரோடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், இந்த ஆப்ஷனும் அது கொடுத்தாங்களே கீழேருந்து மேலே போகிறதுக்கு, அந்த ஆப்ஷனே கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்களே ஒரு நியூபி தான். லைக்
மோட்டார் சைக்கிளில் நியூபி. காரில் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஊட்டி, கொடைக்கானல், ஆக்சுவலாக ஊட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான். கொடைக்கானல் போயிருக்கேன், ஏற்காடு போயிருக்கேன், ஏலக்கிரி போயிருக்கேன், போடிமெட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஓரளவுக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் நான் கொஞ்சம் காரில் ஓட்டியிருக்கேன். ஸோ பைக்கில் ஃபஸ்ட் டைம் ஊட்டி இது வரைக்கும் போனதே இல்லை காரில். ஸோ நான் ஊட்டி பைக்கில் வரணும்னு இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளாக நான் பைக் ரைடும் ஒன்று போகணுன்னு இருந்திருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனே ஊட்டியாக இருந்திருக்கும். ஸோ எல்லாமே ஒரு இது மாதிரி தான் இருக்குது. லைக் எனக்கு அந்த ஒரே ஒரு தாட் மட்டும் தான், எப்படியாச்சும் இந்த ரோட்டை நான் வந்தேன்னா கரெக்டாக போயிட்டு வந்துடணும். லைக் அதே சமயம் வ்ளாகும் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஹேர்பின் பென்லேயுமே அந்த ரோலர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா சப்போஸ் கார் ஏதாச்சும் ஓவர் ஸ்பீடில் வந்தாலுமே கொஞ்சம் பிரேக் அடித்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தினா அந்த ரோலில் பட்டு அப்படியே திருப்பி ரோடுக்கே திருப்பி விடுற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இருந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்ல ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான். ஓகே, நல்லாயிருக்கு. ஒன்று மட்டும் சொல்லணும், இந்த ரோட்டில் எவ்வளோ ஆபத்து இருந்தோம் தெரிஞ்சும் நீங்கள் ஏன்டா வந்தீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். லைக் எங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. லைக் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்த மாதிரி அவன் மேலே அவனுக்கு இருந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருந்தனால நாங்கள் கொஞ்சம் கவனமாக தான் வந்தோம். ஸோ அதனால் என்னவோ தெரியல, நாங்கள் கொஞ்சம் இது ஈஸியாக கடந்து வந்துட்டோம். இதுதான் நீங்கள் இப்படி தான் வரணும், இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க ஓன் ரிஸ்க். அண்டு ஒரு வழியாக நாங்கள் கல்லட்டி, டேஞ்சரஸ் கல்லட்டி, பேய் ரோடு, கோஸ்ட் ரோடு என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த ரோடை நாங்கள் கடந்துட்டு ஒரு அழகான ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. அதை நோக்கி நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு செக்இன் தான் பண்ணோம். அண்டு இதோட இந்த இடத்தோட இந்த வ்ளாக் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசே வரல. அண்ட் டுடே என்னோடய பர்த்டே, அதனால் எனக்கு எல்லாருமே விஷ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். இது ஷிவரிங் ஆகுது, அதுக்கப்புறம்லாம் கிருகிருன்னு சுற்றுது. பாஸ் அவுட்.